ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மியூசிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா, நான் இப்போ ஸ்டோரி சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வர கொஞ்சம் ஒரு டாபிக்ஸ் மட்டும் ஒரு டாபிக்கு வித் சம் எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே நீங்கள் இந்த புக் ஸ்டோரி இந்த வீடியோ பார்க்குறீங்களே, அதுக்கு முந்தின வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இந்த டாப்பிக்கில் நான் பேச போகிறேன்னா, சிறிய பழக்கங்கள் ஏன் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது எப்படின்னா, ஸ்மால் சேஞ்சஸ், அதாவது இங்கிலீஷ் சொன்னால் ஹவு த ஸ்மால் சேஞ்சஸ் மேக் அஸ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் ஸ்டோரியில் கேட்டிருப்பீங்க. ஸ்டோரியில் வந்து என்னென்னா, அவங்க சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுனால அவங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய கிடச்சிது. அந்த மாதிரி எப்படி கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா, நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ ஃபெயிலியர் அட்டன் பண்ணிக்கோன்னா அது சக்ஸஸாக மாற்றிருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரி, நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன ஆகும், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸும் கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ் நமக்குள்ள குட்டி குட்டி இன்ஸ்டால்மெண்ட் எஃபெக்ட் சேஞ்ச் ஆகும். அது வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒண்டர்ஃபுல்லாகவும் அதனால் அப்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆக்ஷன் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக உங்களால் உங்களோட லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் கொண்டு வர முடியும். அப்படி அதே போல் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணால் டிப்ரெஷனுக்குலாம் போவீங்க. நான் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோராலும் பேசப்படுகிற வகையான வகையான மிகப்பெரிய மேம்பாடுகள், எல்லோராலும் பேசப்படுகின்ற வகையான மிகப்பெரிய மேம்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும் என்று நம்மை தாமே மனநலத்துக்கு ஆளாக்கிக் கொள்கிறோம். நம்மளே ஒரு ஓவர் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிறோம். அந்த மாதிரி சொல்றாங்க. அண்டு இதாக நான் சொல்லி பண்ணிக்கிறேன். அதில் 1% இம்ப்ரூவ் பண்ணானா நமக்கு வந்து 37.78% நமக்குள்ள இம்பாக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சொல்ல முடியும். அதர்வைஸ் நம்ம யூஸ் பண்ணலைன்னா 0% நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஒரு ரன் அச்சீவ் பண்ணுறேன்னு காட்டுது. இதுதான் அவங்க வந்து இதில் சொல்லிக்க பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து கிராஃபோட போட்டுருக்காங்க. கிராஃப் அந்த புக்கில் பார்த்தா புரியும். இதுதான் அவங்க வந்து ஒரு சில பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சில பேராகிராஃப்னு சொன்னாங்கன்னா, பழக்கங்கள் சுய மேம்பாட்டை கூட்டு வட்டியாகும். இங்கிலீஷில் ஹேபிட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்ம செய்கிற ஹேபிட்ஸ் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஓவராக என்ன பண்ணீங்க, ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க. அது போல அந்த டைமுக்கு கொஞ்சம் புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 1 வீக் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் வரும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது சேஞ்சஸ் நிறைய வரும். இஷ்டம் பண்ணுறதுக்கும் இஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஒரு இதை நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோன்னா அதை உங்களுக்குள்ள ஹேபிட் நல்லா வளர்க்க முடியும் அதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பேராகிராஃபில். அண்டு ஏன்னா நம்ம சில நேரம் வந்து என்ன திங்க் பண்ணுவோம், இப்போது அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு இதெல்லாம் நல்லா பண்ணிட்டோம், சரி நம்ம இதை போட்டுட்டு வேறு எதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட சேஞ்ச் திரும்பி நார்மலில் போயிடும். எப்போ இம்ப்ரூவ் ஆனதை ஃபாலோ பண்ணாமல் நார்மலாக இருப்பேன்ல, இந்த லைட்டாக அந்த அதாவது எப்படி சொல்லுங்க, புக்கு படிச்சுட்டு வந்து ஹேபிட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். அப்படி அந்த கன்வர்சேஷனாக மாறிடும். அதனால நான் வந்து நான் சொல்லுவேன், எப்போவுமே நீங்கள் ஒரு ஹேபிட் வளர்க்குறீங்கன்னா அந்த ஹேபிட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எக்காரணம் உண்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க அதான் சொல்கிறாங்க. அதுதான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் ஈஸியாகவே போயிருக்காரு. நீங்கள் இப்போது சிறிதளவு பணத்தை சேமித்தாலும் நீங்கள் உடனடியாக ஒரு லட்சாதிபதியாக ஆகிட மாட்டீர்கள். தொடர்ந்து 3 நாட்கள் உடற்பயிற்சியால் உங்களுக்கு உடம்பு கட்டுக்கோப்பாக ஆகிவிடாது. அதே போல் இதில் 3 எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஈஸி சொல்லிடுறேன். நீங்கள் கொஞ்சமாக சேமிச்சிருப்பீங்களா காசு, ஃபஸ்ட் ஒரே நாளில் வந்து சேமிச்சோன்னே பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதே போல் ஒரே நாளில் வந்து நம்ம சிக்ஸ் பேக்ஸோ ஃபிட்னஸ் மாதிரினா ஆக முடியாது. அதுக்கு டைம் இருக்கு. அந்த டைம் எடுத்தால் நமக்குலாம் சேஞ்சஸ் தெரியும். அதான் மூணாவது நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வேறு லாங்குவேஜ் ஒரு நாள் கற்றுட்டு அடுத்த நாள் பேச முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து பேசிக் கற்றுக்கிட்டு கொஞ்சம் தான் ஃப்ளோவில் போக முடியும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அதான் வந்து எப்பவுமே இதான் சொல்கிறாங்க. இது அப்போ இருந்தது இதில் சொல்கிறாங்க.
அண்ட் இதில் என்னன்னா முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல வரானா, எப்பவுமே நம்ம 1% யூஸ் பண்ணணும். அது ஃபாலோ பண்ணிட்டே போகணும். அப்போ தான் 37% நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு, அதாவது வேறு எக்ஸாம்பிள் போட்டதுன்னா, நீங்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலிருந்து நியூயார்க் நகருக்கு ஒரு விமானத்தில் பயணித்து கொண்டிருப்பது போல் கற்பனை செய்து கொள்ளு பாருங்கள். ரொம்ப இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அப்போ லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து ஒரு விமானி வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ அவங்க 3.5 டிகிரி தெற்கு நோக்கி போகும்போது என்ன ஆகும்? நியூயார்க்கு போகாமல் வாஷிங்டன் போயிடும். தெற்கு சைடு போனால் நான் வாஷிங்டனில் போகணும். அப்படி போகும். அப்போ உங்களுக்கு வந்து நியூயார்க் போகணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். திரும்பி அங்கே என்ன ஆகணும்? வாஷிங்டன் நியூயார்க் போகணும். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது எப்படின்னா அந்த சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம மாதிரி இந்த ஃப்ளைட் மாறும். இப்போ சில வந்து டேரக்டாக ஃப்ளைட் இருக்கும், சில டேரக்டாக ஃப்ளைட் இருக்காது. ஒரு ஃப்ளைட் முடிஞ்ச அடுத்த ஃப்ளைட்டுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதான் சின்ன சின்ன மாற்றங்களை நம்மளால கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல உங்களுடைய தினசரி பழக்கங்கள் நீங்கள் செயல்படுகின்ற ஒரு சிறு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசம் மாற்றம் இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃப் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும். அதான் சொல்கிறாங்க. அண்ட் 1% நம்ம மோசம் பண்ணால் மோசம் நடக்கும், நல்லது பண்ணால் நம்ம நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுற பொறுத்து. முக்கியமான பயணம்னா தினசரி பழக்கங்களை விளைவாக உருவாக்கும் ஒன்று தான் வெற்றி. நம்ம திங்ஸ் நமக்குள்ள ஹேபிட்டை திங்ஸ் ஆகும்ல, ஒவ்வொரு ரொட்டீன், அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இங்கே வந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இதில் வந்து பொருளாதார சுதந்திரம், அது மீன்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃப்ரீடம் சொல்லிட்டு ஒரு இருக்கு. எப்படி அவன் என்ன சொல்லியிருக்கானா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சிறிதளவு பணத்தை மிச்சப்படுத்தினால் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான பதில் பயன் கொண்டிருக்க. இது இப்போனா 1% இம்ப்ரூவ் பண்ணி போனது தான் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் தான். இப்போ என்ன கொஞ்சம் சேமிச்சு போது இப்போ ஃப்யூச்சரில் அதோட அமௌண்ட் இருக்கா, அப்போ சேமிச்சாமல் நமக்கு சேமிச்ச அமௌண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் இதில் முக்கியமாக சொல்கிறது. இதில் வந்து நம்மளுடைய ஹேபிட்ஸு எப்பவுமே நெகோஷியேட் பண்ணக்கூடாது, அவாய்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நம்ம கற்றுக்கிற எல்லா விஷயமும் வந்து நம்ம கவனிக்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி தகவலை யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எப்படி ஃபாலோ பண்ணணுமா நான் சொன்னேன்ல, ஒரு நாள் ஆஃபீஸ் பண்ண முடியுமா, சிக்ஸ் பேக் பண்ண முடியுமா? சிக்ஸ் பேக்ஸு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒவ்வொரு நாள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும். ஒர்க் அவுட் பண்ணால் குள்ள சேஞ்சஸ் கொண்டு வந்து அப்போ நமக்கு ஓரளவு இம்பாக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். புக்கு படிக்க வேணாம், அந்த புக் ஃபுல்லாக படிக்க முடியாதப்போ ஒரு டைம் எடுக்கணும். பேஜுக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ பேஜ் படிக்கணும். அதுப்பாக படிப்பு போக போக உங்கள் புக் படித்த நாலேஜ் இருக்கும், புக் முடிச்ச ஸ்டோரி முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, ஹேபிட் ஹேபிட்ல வந்து பழக்கங்கள் என்பவை 2 முனைகள் கொண்ட வாளை போன்றது. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு 2 முனை, 2 கார்னர்ஸோட ஒரு 2 பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது இருக்கும். நீ நல்லது பண்ணா நீ தப்பிச்சிருவ, கெட்டது பண்ணா நீ செத்துருவ. அந்த மாதிரி தான். அதே நல்ல பழக்கங்கள் நேரத்தை உங்களுக்கு பண்பராக ஆக்கும், மோசமான பழக்கங்கள் உங்களை எதிரியாக ஆக்கும். இதான் சொல்றது. முக்கியமான சொன்னா, நல்ல பழக்கம் உங்களை வளர்த்து எடுக்கும், மோசமான பழக்கம் உங்களை கீழே சாய்த்து விடும். இது வந்து சொன்னா டூ இயர்ஸ் ஆஃப் சார்ட்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அதான் என்ன பண்ண சொல்லேன்னா, நீங்க எப்பவுமே ஒரு பண்ணனா வடி ஸ்ட்ரக்சர் பண்ணி ஷெடியூல் பண்ணி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி முடிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த எக்ஸாம்பிளோட மிச்ச பாட்டு வந்து நான் லேட்டாக சொல்லுறேன். இப்போ ஒரு கூலான ஒரு ஃப்ரீசிங் இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேபிள் மேலே ஐஸ் வைங்க. ஐஸ் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 டிகிரி வைங்க. அப்போ வந்து ஐஸ் வந்து மெல்ட் ஆக பார்க்கணும். ஒரு 26
27, 28. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்கள ஒன்று கூட என்ன இருக்காது, மெல்ட்டிங் ஆயிக்கா உருகியே இருக்குதுக்கா. 28, 29, 30, 31. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒன்று கூட ஆக்ட் ஆகலை, ஒன்று கூட ரெஸ்பாண்ட் வரல. இதுவே 32, 31 இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுனா வந்து அது மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது, மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 30 கிட்ட இருந்தாலும் அப்படியே மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் என்ன ஆகுது, அப்படியே உருகிட்டே இருக்கு. இதுதான் எங்களோட எக்ஸாம்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல டாபிக் என்னன்னா முன்னேற்றம் உண்மை எப்படிப்பட்டது, அதாவது ஒரு சின்ன பாட்டு நிறைய இருக்கு. நான் பாட்டா சொல்லிடுறேன், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. அதாவது முக்கியமா பாடம் சொல்லுவாங்கன்னா, புற்றுநோய் தன்னுடைய வாழ்நாளில் 80% யாரால் கண்டுபிடிக்கப்படாத வகையில் கிடைக்குது. கேன்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும். சில கேன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியாது. டாக்டர் போனாதான் நம்ம கேன்சர் எவ்வளவு இருக்குது, வயசு ஸ்டேஜ் 4 வரை கொண்டு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 பிரிச்சு அதுக்கான கேட்டகரி வைஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் 80% என்ன பண்ணுங்க, யாராலே படிக்க பெற முடியாது. 20% படிக்க பெற முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் இது பாரு, ஒரு சில மாதங்கள்ல நான் மொத்தமாக அது வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பா நமக்கு ஒரு உடம்பு சமாக்கிறோம். மூங்கில்கள் நிலத்திற்கு அடி தன்னுடைய பிரம்மாண்ட பின்னல்களை வந்து வளர்த்துருக்குமா. அந்த பின்னல் எல்லா வேலையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்குமா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது வந்து 90 அடிகளுக்கு மேல அப்படின்னா ஒரு அடிக்கு மேல ஒரு ஒரு அடி ஒரு 6 மாசம் பிறகு ஒரு 90 அடிகள் மேல கொஞ்சம் வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க முக்கியமான சாம்பிள்ஸ் இவங்க. ஓகே, சரி, முன்னூறு டேபிள் ஃபார்மேட் இருக்கு. டேபிள் ஃபார்மேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். அது கிளியரா எடுத்து சொல்ல முடியும். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷனால நல்லா வந்து இது அப்படின்னு சொன்னா புரியாம இருக்காது. ஷார்ட் ஆப் சொல்ற மாதிரி இருக்குன்னா வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்கள் ஆல் போட்டால் தான் என் வீடியோஸ் எல்லாம் வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் பேஸ்ட் ஆர் டிப் பேஸ் பண்ணி டிப்ஸ் மீன்ஸ் ப்ரெசன்டேஷன் வைஸ், ஸ்கில் வைஸ், இன்டர்வியூ பேஸ்டு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கான வீடியோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்னும் இப்போ நான் வந்து ஸ்கில் வீடியோஸ் எக்ஸ்ட்ரா போட போகிறேன். ஸ்கில் வீடியோஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்னு அதை நான் அதையும் நான் போட போகிறேன். தேங்க்யூ.